இன்று தேனி மாவட்ட PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் வாரம் 100 உறுப்பினர் சேர்க்கை முகாம் சின்னமனூர் ஒன்றியம் அழகாபுரியில் நடைபெற்றது. விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் மணிதேவர், மாவட்ட செயலாளர் மும்மூர்த்தி என்ற நாகராஜ் தேவர், மாவட்ட IT விங் செயலாளர் அருண் சோழன், போடி நகர தலைவர் அருண்குமார், சின்னமனூர் நகர இளைஞரணி பொதுச் செயலாளர் மனோஜ்குமார், பாளையம் ஒன்றிய தலைவர் சிவக்குமார், பாளை ஒன்றிய பொதுச் செயலாளர் முத்துவேல் மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகள் கலந்து கொண்டனர். விழாவில் முதலில் பேசிய அருண் சோழன், அன்று நம் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார்கள். அப்படி ரத்தம் சிந்திய இந்த கூட்டம் இன்று தன்னுடைய உரிமைகளை பெற தமிழக அரசோடு போராடுகின்ற நிலைமை உருவாகியுள்ளது என்று பேசினார். அதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட செயலாளர் மும்மூர்த்தி என்ற நாகராஜ் தேவர், இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் வெறும் அரசியல் லாபத்திற்காக திராவிடக் கட்சிகள் மக்களை ஏமாற்றி வருகின்றனர். மக்களை குடிபோதைக்கு அடிமையாக்கி தேவர் இன மக்களை வெறும் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொள்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கான பாதுகாப்பையும் மக்களான அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரக்கூடிய தலைவராக நமது PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் KN இசக்கி ராஜா தேவர் அவர்கள் திகழ்வதாகவும், வருகின்ற சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வளர்ந்துள்ளது என்றும் கூறினார். சிறப்புரையாற்றிய மாவட்ட பொதுச் செயலாளர் மணிதேவர், தேசியத் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் வழியிலும் தேசத்தந்தை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் வழியிலும் இந்த தேசத்தையும் தேச மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாய், மக்களின் பிரச்சினைகளை முன்னெடுத்துச் செல்லும் ஒரு போராளியாய், பண்டைய வரலாற்றை எடுத்துரைக்கும் ஆய்வாளராய், இன்று மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை முன்னின்று எதிர்கொள்ளக்கூடிய ஒரே தலைவனாய் நமது இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார். வருகின்ற சட்டமன்றத் தேர்தலில் தமிழ்நாட்டில் வாழும் தேவரின மக்கள் அனைவரும் இசக்கி ராஜா தேவர் அவர்களின் பின்னால்தான் இருப்பார்கள் என்றும், அவர் கூறும் வேட்பாளர்களுக்கு தான் வாக்கு அளிப்பார்கள் என்றும் உறுதிபட கூறினார். அதேபோன்று போடி ஒன்றிய செயலாளராக பதவியேற்ற திரு நாகராஜ், இனிவரும் காலங்களில் நம் வரலாறுகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து நான் எனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறேன் என்று, நமது ஒற்றுமையே நமது இனத்தின் பலம் என்றும் கூறினார். போடி நகரத் தலைவர் அருண்குமார் பேசுகையில், இளைஞர்களின் எதிர்காலம் நமது தலைவர் KN இசக்கராஜா தேவர் அவர்கள்தான் இன்று பெருமிதத்தோடு பேசினார். பாளையம் ஒன்றிய தலைவர் சிவக்குமார் பேசுகையில், நம் தேவரினத்தைச் சார்ந்தவர்கள் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சொன்னது போல் இனிவரும் காலங்களில் வீரத்துடன் விவேகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று கூறினார். நிகழ்ச்சியில் சின்னமனூர் அழகாபுரி மறவர்பட்டி, லட்சுமிபுரம் போடி குச்சனூர் பகுதியில் இருந்து நிறைய புதிய உறுப்பினர்கள் தங்களை PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர்.